நம்ம எத்தனையோ விதமான தோசை பார்த்துருப்போங்க. தக்காளி தோசை, அடை தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசைன்னு வெரைட்டியாக தோசை பார்த்துருப்போம். ஆனால் வெள்ளரி தோசை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. எண்ணெய் இல்லாமையே நல்லா ரோஸ்ட்டு போல் சுட்டு எடுக்கலாங்க. டேஸ்டியான வெள்ளரி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் வெள்ளரின்னு சொல்லக்கூடிய மேங்களூர் வெள்ளரி தாங்க எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே இதில் சாம்பார் பொரியல் போல செய்யாமல் இன்னைக்கு வித்தியாசமாக தோசை செய்யலான்னு எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 350 கிராம் போல இந்த வெள்ளரியை தோல் விதையெல்லாம் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததான் நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக இங்கே நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. சப்போஸ் உங்ககிட்ட சாதம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவல் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைக்கிறதுக்கு இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். அதில் இந்த ஊற வச்ச பச்சரிசி ஒரு 600 கிராம் போல் இருக்குங்க. இந்த பச்சரிசியை நான் இதோட சேர்த்திடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து எதுவும் சேர்க்க போகிறதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வெள்ளரியை தாங்க சேர்க்க போகிறோம். அரைக்க ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சாதத்தையும் இதோட சேர்த்திடலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த வெள்ளரியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு தேவைப்பட்டா வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். கூடுமான வரைக்கும் தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை நான் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடுறேன். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டுங்க. நான் இன்னைக்கு நைட்டு தான் அரைக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். தோசை சோட தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்திடலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் தோசை சுடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா மெல்லிசாவே வரும். இப்போ நம்ம தோசை டவாவை எண்ணெய் வச்சு நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. இப்போ டவா நல்லா சூடானதும் நான் இதில் மாவு ஊற்றி நம்ம ரெகுலராக தோசை சுடுவோம் இல்லைங்களா, அது போல தான் சுட்டு எடுக்க போகிறோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம உளுந்துன்னு எதுவுமே சேர்க்கவே கிடையாது. அடுத்ததாக ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆனால் நம்ம எண்ணெய் டேஸ்ட்டு பழகினதுனால லைட்டாக மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். பல்லில் ஒட்டாமல் நல்லாவே வருங்க சூப்பராக. இதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, கத்திரிக்காய் சட்னி போலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம செய்த இந்த வெள்ளரி தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.